வணக்கம் நேயர்களே. தொடுவானம் தொலைக்காட்சியில் மற்றொரு காணொளி அரசியல் அரட்டை நேரம். அந்த பகுதியில மற்றொரு காணொளியுடன் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மத்தியானத்திலேருந்து ஒரு 2:30ன்னு வச்சுங்க. அதுலேருந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன சொன்னா, எடப்பாடி டெல்லி பயணம். அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சந்திக்கிறார். அங்கு அவர் சேருவாரா? பத்திரிகைகளுக்கு என்ன சொன்னா, சென்சேஷனல் ஏதாவது நடக்காத விஷயத்த கூட அது நடக்கிற மாதிரி காட்டி அவங்களுக்கு அரை நாள் ஒரு நாள் எது காலத்தை ஓட்டுறதுக்கு அதுதான் அவங்க பழக்கம். அப்படி இருக்கிறதுல இதில் நம்மளோட பார்வை என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். என்ன பொறுத்த மட்டும் எடப்பாடி இப்போதைக்கு சேர மாட்டார். நாளைக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு 99% குறைவு கிடையாது. 99%. அதர்வைஸ் பிஜேபியோட அவருக்கு அவர் விரும்பவில்லை. கட்சியில பல பேருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனாலும் அவர் வேறொரு கூட்டணியை வலுவான பாராளுமன்றத்தின் போது பண்ண முடியல அவரால். இப்ப பண்றதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படிங்கிறது தான். அதுக்கான பல வேலை நடக்கலாம். ஆனா அதுல தோல்வி அடைஞ்சுன்னா பிஜேபி வருவார்னு வச்சுங்க. எடப்பாடி அவசரப்பட்டு போய் பண்ண மாட்டார். அதனால இதுதான் என்னுடைய அரசியல் அறிவு. நான் அரசியலை பல காலமா பார்த்துட்டு இருக்கிறதுல என் அரசியல் அறிவு சொல்றது. அதனால ஒன்றும் நடக்க போறதுல நீங்க இந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப டெல்லியில பார்த்தோம் சொன்னா பல விஷயங்கள் டெல்லியோடது ஒன்னா டம்பிள் அவுட் ஆயிட்டு இருக்கு. கெஜ்ரிவால் பல ஊழல்கள்ல மாட்டப்படுறது. ஆனால் அவருடைய ஊழல் அந்த சாகசங்கள் அந்த ஊழல்லாம் ஒருங்கிணைத்து அவரை போக வேண்டிய இடம் திஹார் ஜெயிலோ ஹரியானா ஜெயிலோ எங்கேயோ அது செய்வாங்களா பிஜேபி அப்படிங்கிறது பெரிய கேள்வி குறிச்சுங்க. எனக்கு நான் எந்த அரசியல் கட்சியும் நம்புறது இல்லை. இதுல அவர்கள் எல்லாரும் குவிட் ப்ரோ கோல தான் உட்காந்துருப்பாங்க. அதனால அது என்ன வரல. உதாரணமா ஒரு டெல்லியில பொல்யூஷன் அதிகமா இருந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. இந்த விவசாய நிலங்கள்ல அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெல்லோ அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செடியோட வேரோட சேர்ந்து இருக்கும். ஏன்னா இது மேலதான் கருக்கருவா வச்சு அவங்க அறுத்து எடுத்துருவாங்க. அதெல்லாம் பரளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பராலிங்கிறத அதை எரிப்பாங்க பல ஊர்ல. நம்ம ஊர் பக்கத்துல நான் அதை எரிச்சு நானும் பார்த்திருக்கேன்னா. ஆனா அது அவ்வளவு பெரிய பொல்யூஷன் விஷயமா நமக்கு ஆனது இல்லை இங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது இல்ல. சில சமயம் சொன்னா மடக்கி விடுறதுன்னு சொல்லிட்டு அதுலயே வேற சில பயிர்கள் போட்டு படுத்துறதுக்காக அந்த செடிகளையே இப்ப உழுந்து போட்டு ஒரே உழுது ஏறு போட்டு உழுதுருவாங்க. அது நான் பார்த்திருக்கேன். எங்க கிராமத்துல எல்லாமே பார்த்திருக்கேன். அங்க பராலி எரிக்கிறது ரொம்ப பழக்கம். பஞ்சாப்ல, ஹரியானால, மத்திய பிரதேஷ்ல, யூபியில பல இடங்கள்ல அது மாதிரி உண்டு. டெல்லி பொல்யூஷனுக்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த பராலி எரிக்கிறது அப்படின்ட்டு. இந்த பராலி எரிக்கிறத இதை எப்படி ஒரு கெமிக்கல் போட்டு அதை அழிக்கிற மாதிரி பண்றதுன்னு ஒரு வேலை பண்ணாங்க. ஆம் ஆத்மி கட்சியோட அரசாங்கம் அதுக்கு என்னமோ செலவு உங்களுக்கு 30 லட்சமோ 90 லட்சமோ ஆயிருக்கு. ஆனால் அதற்காக அவர்கள் செய்த அட்வர்டைஸ்மெண்ட் விஷயம் அதுகிட்ட 25-30 கோடி ரூபாய்க்கு செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு சொன்னா, ஆராய்ச்சிக்கு 30 லட்சம் இல்ல 50 லட்சம் ஏதோ ஆயிருக்கு உங்களுக்கு. ஆனால் அதை அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க அவங்க சுவாசிச்சது என்ன சொன்னா, ஆம் ஆத்மி கட்சி வெறும் அட்வர்டைஸ்மெண்ட். இதே மாதிரி இன்னொரு விஷயம், பண்ற காஸ்ட் அதை உருவாக்குறது கம்மி. ஆனா அதை பிரச்சாரம் பண்றதுல அவங்க செலவு பண்ணது ஏராளமான மணி செலவு பண்ணிருக்காங்க. அதுலயும் அது சரியா இருந்தது அப்படிங்கிறது. அதுலயும் ஊழல், நிறைய ஊழல்கள் முழுக்க
அதாவது எங்கெங்க திறந்தாலும் அங்கங்க உங்களுக்கு டெல்லி செக்ரட்டரியேட்ட அத ஒரு ரீஃபர்பிஷ் பண்ணாங்க. அத மறுபடியும் புனரமைப்பு செஞ்சாங்க. அதுல 1 கோடிக்கு மேல அது செலவு சொல்லிட்டு ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் போல. இவங்க சொல்லி வந்தது என்ன? எளிமைன்னு சொல்லி வந்துட்டு கடைசியில வந்து அந்த விஷயம் எல்லாம் பண்ணவே இல்லை. இவங்க பண்ணதெல்லாம் இவங்க இந்த சீஷ் மஹால் பண்ணதும் அதே மாதிரிதான். அதனால இப்ப கெஜ்ரிவாலை பொறுத்தமட்டில் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகள்ல காத்துட்டு இருக்கு. ஆனால் பாஜக அரசாங்கம் இதில் ஒரு முனைப்போட சென்று இந்த விஷயத்தை இதோட லாஜிக்கல் எண்ட் கடைசியில என்ன முடிவுக்கு போகுமோ அது வரைக்கும் எடுத்துட்டு போகுமா கேள்விக்குறி. இது கேள்விக்குறியா இருக்கு. எடப்பாடி மட்டும் நீங்க மறந்துடுங்க. டெய்லி போட்டுட்டே இருப்பாங்க இவங்க நம்ம நண்பர்கள். அவர் அங்க போயிட்டு அதிமுக அலுவலகம் திறந்து வச்சாச்சு. டிஜிட்டலா இங்க உட்காந்து ஒரு டிஜிட்டல் ஒரு வீடியோ கான்பரன்சிங் திறந்து வச்சுட்டார். அந்த அலுவலகத்தை அங்க போறாரு. எல்லாமே அந்த தீன்தயாள் மார்க்ல பக்கத்துல அக்கம் பக்கத்துல தான் இடம் கொடுத்துருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் திறந்து வச்சது அவங்க ஆபீஸ. அதே போல இவங்க இது அலுவலகத்தை இவர் பார்க்க அங்க போயிருக்காரு. மீட்டிங்கே நடக்க சொல்ல மாட்டேன். மீட்டிங் யாரோடய நடக்கும். ஏன்னா பிஜேபியில ரொம்ப இவரை எப்படியாவது கொண்டுங்கிறதுக்கு அங்க டெல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதனால ரகசிய கூட்டங்கள் நடக்கலாம். அதற்கு நான் வந்து வாய்ப்பு இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த அறிவிப்பும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. 2வது, எடப்பாடி அவர்கள் பிஜேபியுடன் கூட்டு சேர்வதை விரும்பவில்லை. இது எனக்கு வந்து யாருமே தூரத்திலிருந்து பார்க்கும் போதே அரசியல் நிகழ்வுகள் எந்த மாதிரி அந்த டைனமிக்ஸ் இருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்கிற போது அதை நான் தேர்தல் ஒப்பீனியன் போல்ஸ் தான் பண்ணுவேன். எப்பயாவது நான் போயிருக்கேன். அதுபடி பார்க்கும்போது இது கிடையாது. சரி, இப்ப 3வது விஷயத்துக்கு வருவோம். காங்கிரஸ் கட்சி. சோ காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னா மிகப்பெரிய அளவுல இப்ப வந்து ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு கேட்டா தமாக்கும். காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய மாவட்ட தலைவர்களை மீண்டும் வலிமைப்படுத்துவதற்காக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நடுவில் என்ன சொன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவேன், டெட் வுட்ஸ் காங்கிரஸ்ல நிறைய இருக்காங்க. அவங்கதான் கட்சி வந்து உருப்படாம போனதுக்கு காரணம். சொன்னா நம்ம அசோக் கெஹ்லோட்ல இருந்து இவங்க எல்லாம் ஒண்ணா வெளில தள்ளும். ஏன்னா ராகுல் காந்தி 2019 தேர்தலுக்கு முடிஞ்சோன்னா அவங்க அம்மாவும் பையனும் 2 பேரும் சேர்ந்து பேசினாங்க மீடியாட்ட. பேசணும்னா அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா காந்தி சொன்னார், எங்க அண்ணாவோட யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இது வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு, இது உண்மையிலேயே அது நடந்திருக்கு. இந்த தலைவர்கள் யாரும் வந்து இந்த எல்லா ஓல்டு காட்ஸையும் இப்ப ரிமூவ் பண்ணணும்னு ராகுல் காந்தி முயற்சி பண்ணி அதற்கான மல்லிகார்ஜுன கட்கே எல்லாம் இவர் சொல்றது கேட்க போறாரு. கட்சி கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு, ராகுல் காந்திட்ட. ஆனா வந்து பெரும் திறமை கொண்டவராக நம்ம அங்க ஆர்கனைசேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி KC வேணுகோபால் இல்லை. அவருக்கு உள்ளூர் பாலிடிக்ஸ்ல ஒரு கால் இங்க ஒரு கால் எல்லா இடத்துலயும் இது பண்றதுக்கு அவர் வந்து விலக்கப்படலாம் என்று வருகிறதுன்னு வச்சுங்க. ஆனா ராகுல் காந்திக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு நபர் அவர். அது உடனடியா நடக்காது, ஆனா காலப்போக்கில் நடக்கலாம். அவருடைய பவர்ஸை கம்மி பண்ணது எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கவனிக்கிறதுக்கு வருது. அதுக்கு பிரியங்கா காந்தியே கூட நியமிக்கப்படலாம் சொல்லிட்டு. இதுக்கு நீங்க உடனே அது கேட்காதுங்க. ராகுல் காந்தி வந்து அந்த பண்ணதுல எத்தனை பேர் எந்த காரியில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரே குடும்பத்துல இருந்து 3 பேர். சமீபத்துல நம்ம இங்க டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு, தொகுதிகள் மறுசீரமைப்பு பத்தி இங்க மெட்ராஸ்ல கூட்டம் நடந்தது இல்ல, சென்னையில. ஒரே குடும்பத்துல இருந்து 3 பேர், கனிமொழி,
அவங்க தான் வந்து மாஸ்டர் ஆஃப் செரிமனி. அந்த அப்புறம் நம்ம டிப்டி சிஎம், இவங்க தான். யாரும் கேட்கறதுக்கு இல்லை வச்சுங்க. மாஸ்டர் ஆஃப் செரிமனி கூட இன்னொரு ஆள் கிடையாது, வேற ஆள் கிடையாது. இல்ல கரிமொழி தான் ஆங்கிலத்துல ரொம்ப சிறந்தவங்களா? ஒண்ணும் கிடையாது. இது குடும்பங்கள் தான் இது உருட்டிட்டு இருக்கு. ஆனா பல இடங்கள்ல, பல மாநிலங்கள்ல வந்து இந்த குடும்ப அரசியல் வந்து ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதாவது அவங்களுடைய வலு குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. குடும்ப அரசியல் வந்து வலு குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. சோ காங்கிரஸ்ல என்ன சொன்னா, இந்த மாவட்ட தலைவர்களை அவர் வலிமைப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது அப்படிங்கறத, அது ஒரு ராகுல் காந்தி சொல்லும்போது 50 வருஷம் ஆகும் நான் என்னோட பார்ட்டியை சீரமைக்கிறதுக்கு சொல்ல, இருந்தாலும் கூட இது ஒரு ஓராண்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க சொல்லிட்டு. அதுல பாத்தீங்க சொன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களோட ஒரு ஆட்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது. இப்ப காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவரே வந்து ஒரு தலித். 4 மாநிலத்துக்கு இப்ப தலித் தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு, ஹரியானா, ஒரிசா, பீகார். இந்த 4 மாநிலத்துக்கும் காங்கிரஸுக்கு வந்து தலித் தலைவர்கள் இருக்காங்க. 5வது மாநிலமா பஞ்சாபுக்கு தலித் தலைவரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியை தலைமையேற்று இயக்கிய அந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் தலித், சன்னி அப்படின்னு பேரு. அந்த சன்னிய கூப்பிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்கார். ஆனா சன்னிக்கு அதுல விருப்பம் இல்லை. சன்னி என்ன சொன்னா, நான் மாநில அரசியல்லையே இருக்க, அவர் ஜெனரல் செக்ரட்டரி ஆகணும்னு கூப்பிட்டு பேசியிருக்காரு. அங்க மாநிலத்துக்கு கூட ஜெனரல் செக்ரட்டரி ஆகணும். அவர் சொல்ற, நான் மாநில அரசியல்ல இருக்கேன், என்ன வந்து சிஎல்பி லீடரா பண்ணிடுங்க, இல்ல பண்ணா கூட ஏத்துட்டுருவாருன்னு வச்சுங்க. உங்களுக்கு இங்க டெல்லி வரத்துக்கு அவர் விருப்பப்படல. சன்னி வந்து இப்ப சன்னி தான் பஞ்சாப்ல வந்து ஜாட்டு தவிர வேற யாரும் அங்க வந்து முதலமைச்சர் வர முடியாது. 2 விதிவிலக்கு என்ன சொன்னா, நம்ம ஜெயில் சிங், பழைய கியானி ஜெயில் சிங்கும், அப்புறம் இந்த சன்னியும் தான். சன்னி தலித் அவர். பஞ்சாப்ல கூட தலித் தலைவர் வருவதற்கு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு காங்கிரஸோட இப்ப இருக்கிற இளம் ரத்தம் பாய்ச்சி பல இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இதா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதெல்லாம் பவர்ஃபுல் கூட மகாராஷ்டிரால இருந்து புதுசா ஒருத்தர் போட்டிருக்காங்க உங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் பவர். நம்ம சச்சின் பைலட் இருந்தார் ராஜஸ்தான்ல, அவர் வந்து சத்தீஸ்கருக்கு இன்சார்ஜ் போட்டிருக்காரு. சத்தீஸ்கரோட பழைய முதல் மந்திரி வந்து பஞ்சாபோட இன்சார்ஜா இருக்காரு. இது மாதிரி மாநிலங்களுக்கு புது ஆட்கள்லாம் இன்சார்ஜா போட்டு ஒரு மாதிரி வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த மாவட்ட தலைவர்கள் எளிமை செய்யணுங்கிறதுக்கு அதை வந்து டீல் இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, இது டிஎம் திராவிட மாடல் தான். எல்லாம் உண்மையிலே டெல்லியிலேயே இப்போ எல்லாம் திராவிட மாடல் தான், டிஎம்கே மாடலை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்றது காங்கிரஸ் ரொம்ப ரெகுலரா அந்த காங்கிரஸ் பீட்ல இருந்து கவர் பண்ற பத்திரிகையாளர் அவர் சொல்றாரு, காங்கிரஸுக்குள்ள என்ன சொன்னா, இந்த மாவட்ட தலைவர்களை ஒரு வலிமைப்படுத்துற முயற்சி, இதுக்கு பேர் டிஎம்கே மாடல். டிஎம்கே மாடல் என்ன சொன்னா, மாவட்ட தலைவர்களுக்கு அதிக அதிகாரம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவரை தான் நேர இது பண்ணும். இப்ப இந்த மாவட்ட தலைவர் ராகுல் காந்தி நேர பேசுவார். இப்ப ஸ்டாலின் மாவட்ட தலைவர்கள் தான் ஒரு இந்த இணைக்கின்ற பாலமாக இருப்பார். தொண்டர்களையும் கட்சியையும் இணைக்கின்ற பாலமாக இருப்பார். ரொம்ப அதிகாரம் படைத்த ஒரு பொறுப்பா இருக்கும். இது போறோம், இது வந்து டிஎம்கே மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில டிஎம்கே மாடல் பாருங்க, நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணீங்க இல்லையா, ஒரு திராவிட மாடல் டெல்லியில டிஎம்கே மாடல் வர போறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரால இன்னும் குழப்பம் நிறைய ஆயிட்டு இருக்கு. இந்த இதனால உங்களுக்கு அன்னைக்கு கலவரம் நடந்ததுனால உங்களுக்கு பெரிய குழப்பம் ஆயிட்டு இருக்கு. இப்ப பெரிய இது என்ன சொன்னா, அவங்களுக்கு சிவசேனாக்கு வந்து தான் எப்படியாவது இதுல இருந்து தன் பையனை காப்பாத்தி ஆகணும். அத சுஷாந்த் சிங் ராஜ்புத் அப்புறம் திஷா சாலியான் அப்படிங்கிற அந்த பொண்ணோட தற்கொலையா கொலையா என்பதை கண்டுபிடித்து இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து, ஏன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புத் பெரிய அளவுல அவர் பீகாரை சேர்ந்த பீகார் தேர்தலில் அந்த இஷ்யூ எடுக்கப்படலாம் என்று அதுவும் சொல்றாங்க உங்களுக்கு.
என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. நடுவில் என்ன ஆச்சு சொன்னா, இந்த காமெடியன் ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு குணால் காம்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஸ்டாண்டப் காமெடியன். ஒரு அறிவே இல்லாத ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் பண்ணலாம். மோடியை பத்தி காமெடி பண்ற எத்தனையோ இருக்காங்க உங்களுக்கு. ராஜஸ்தான்ல எல்லாம் இப்ப எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க. நல்லா சம்பத்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்லாம் வந்து சரள் சம்பத்னு பேரு. அவர்லாம் ரொம்ப காமெடி பண்ணுவார். ரசிப்பர். இது ஒரு தரங்கட்ட ஒரு கூட்டம் வச்சுங்க இந்த குணால் காமராங்கிறது. இவன் தான் வந்து அர்ணப் கோஸ்வாமி ஒரு தடவை ஃபிளைட்ல போகும்போது அவன் பக்கத்துல போய் சண்டை போட்டு பண்ணது. அவன் அர்ணப் கோஸ்வாமி அப்புறம் கேட்டதும் சொன்னான், எனக்கு அவன் என்ன பேசினான்னே தெரியாது. ஏன்னா நான் முதல்ல வண்டியில ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்த உடனே நான் வந்து காதுல போட்டுருவேன், என்னோட வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சுடுவேன். நான் வந்து காதுல வந்து ஏர்போன் போட்டு வேலை, அவன் என்ன பண்ணானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அர்ணப் கோஸ்வாமி அப்புறம் சொன்னான். இது குணால் காமரா தான். இவன் வந்து ஒரு தரக்குறைவானவன். அவன் ஆபீஸ போய் இந்த சிவசேனா இவங்க அதாவது ஷிண்டே சேனா இருக்குல்ல, ஷிண்டே சிவசேனா அவங்க ஆட்கள்லாம் போய் அடி நொறுக்கியதை இது பண்ணி அப்புறம் இப்ப வந்து எப்படி கங்கனா ரணாவத்துக்கு வந்து இது இருந்தோ கட்டாயமா போகணும். அதாவது வந்து உங்களுக்கு இந்த பேச்சு சுதந்திரம்ங்கிறது கட்டாயம் போகணும் எல்லாருக்குமே. பத்திரிகையாளர்கள் மற்றவங்க பேசலாம். ஆனா ஒரு தரக்குறை தமிழ்நாட்டிலேயே நடக்க மாட்டேங்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. தரக்குறைவா இப்ப இந்த டாக்டர் காந்தராஜன் ஒரு ஆளு, அதெல்லாம் அவன் என்ன படிச்சு டாக்டருக்கு படிச்சிருக்கானே தெரியல எனக்கு. அவன் பேசுறது ஒரு மஞ்சள் பத்திரிகை நடத்துற மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்காங்க. யாரும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அதே போல இன்னொருத்தன் முக்தார்னு ஒருத்தன் அவன் இன்டர்வியூ பண்ணிட்டு குட்டிச்சவரா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அரசாங்க ஆக்ஷன் எடுக்கிறதுல யாரும் இது லீகலாவே ஆக்ஷன் எடுக்கலாம், யாரும் போறது இல்லை. அதனால ஒரு தரத்தோட நடத்தணும். கிரிட்டிக்கலா நானே மோடியை கிரிட்டிக்கலா தான் இருக்கேன். பல விஷயங்கள் பல பேருக்கு பிடிக்காது இருந்தால் நான் வந்து நியாயமானது எது உண்மையைத்தான் நம்ம தேடி போகணும் அதுக்காக. அதனால அங்க வந்து அது நேற்றுக்கு அது சேஷனலா போயிட்டு இருந்தது. அது இன்னும் வந்து மறுபடியும் வந்து ஒரு விதமா ஒரு நியூ டேர்ன்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயா பச்சன், அமிதாப் பச்சனோட ஒய்ஃப் வந்து அந்த குணால் காம்ராக்கு இது பண்ணிருக்காங்க. வேறு சிலர் வந்து குணால் காம்ராவை கண்டிச்சு அவர் மேல கேஸ் பண்ணும். பிஎம்சி ஆக்ஷன் இருக்காது. இந்த ஸ்டுடியோல கட்டினது சரியில்லை, அது சரியில்லை, இது இல்லை, கங்கனா ரணாவத்துக்கு எடுத்த மாதிரி அது நடக்கிறது. ஸோ இதுக்கு நடுவில் எங்கேருந்து வந்தோம் சொன்னா நம்ம பீகார் எவர் கிரீன். ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் அங்க வந்து எப்பவும் ஏதாவது நடந்துட்டே இருக்கும் உங்களுக்கு, எப்பவும் தொடர்ந்து. இந்த ஆள் வந்து இப்ப இதுக்கு போயிருக்கு. யாரு நம்ம கன்னியாகுமாரோட யாத்திரை தர்பங்காங்கிற இடத்துக்கு போயிருக்கு. தர்பங்காங்கிறதுல மிதிலா பிரதேசம் சொல்லிட்டு, அதாவது அந்த ஏரியா மிதிலா தேஷ், மிதிலா பிரதேஷ். மைத்திலின்னு அங்க ஒரு பாஷை இருக்கு. நம்ம ஒரு ஆட்கள் சொல்றோம் மைத்திலி காலியானது ஹிந்தி வந்ததுனால. அறிவே இல்லாத ஒரு கூட்டம் வச்சுங்க இது. இந்த கூட்டம் எது வேணா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிதிலா பிரதேஷுக்கு உள்ள போயிருக்கான். அங்க வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இது கட்டுவோம் இல்லையா, இந்த கிளி கிளி பொம்மை, அதை அடிச்சுட்டு வேலை கொடு வேலை கொடு எங்களுக்கு, இந்த இங்கேருந்து புலம்பெயர்வதை தவிர்க்கிறது வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் கட்சியும் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து 5 லட்சம் ஜாப் வருஷத்துக்கு நாங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரசாங்கம் இந்த ஜாப் எல்லாம் கிரியேட் பண்றது இல்லை வச்சுங்க. இது ஒரு பெரிய இந்த மக்களுக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது இந்த அரசாங்கங்கள்னால சாத்தியமானதே கிடையாது. எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி இது ஏதாவது உளறிட்டு இருக்க வேண்டியதுதான் நமக்கு. ஏன்னா அரசாங்கம் பலதுல இருந்து வெளில போய்க்கு போறதுன்னு வச்சுங்க உங்களுக்கு. அதனால பீகாரோடது வந்து இப்ப வலு பெற்று இருக்கு. காங்கிரஸ் வந்து 100 சீட்டு கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிறது தான் டெல்லி தகவல்கள். 100 சீட்டுக்கு அதிகமா 543 சீட்டு இருக்கு. காங்கிரஸ் 100க்கு மேல. அந்த ஆளுக்கு நான் ஒரு 20 15 20 ஜாஸ்தி வச்சுக்கணும் இல்லையா, அது ஆச்சு சொன்னா அப்புறம் என்ன பண்றது அவருக்கு. அதனால லல்லுக்கும் ஒரு பட் லல்லு சமாளிக்கக்கூடிய ஆளு. பட் ரொம்ப யாருமே வந்து நிதிஷ்குமாரை கைவிடுறதுக்கு, அவரை அந்த தேசிய கானம் பாடும்போது அங்க இங்க அசைஞ்சு பக்கத்துல இருக்கிறோட கைப்பிடிச்சு இழுத்து இதெல்லாம் பண்ணதுல ரொம்ப கெட்டு போச்சு அவருக்கு. பிஜேபியும் இப்படி பார்த்துட்டு இருக்கு எப்ப இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பையனுக்கு அங்க உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள ஆதரவு பெருகிட்டு வருது. எதுக்காக சொன்னா அந்த நிஷாந்த் குமார்னு சொல்லிட்டு அவருக்கு திருமணம் கூட ஆகல. நிஷாந்த் 50 வயசுக்கிட்ட போறது. இப்ப நிஷாந்த் குமாரை எப்படியாவது கட்சியில வந்து, ஏன்னா அவரை பொம்மையா வச்சு இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதனோட பிஜேபியில சொன்னா அந்த சம்ராட் சௌத்ரின்னு சொல்லிட்டு அவர் தான் இப்ப துணை முதல்வர், பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு. அவங்க அப்பா எல்லாம் வந்து லல்லுவோட இருந்து அரசியல் பண்ணார். இவரும் நம்ம தலைவர்கள் இருப்பாங்க
எல்லா கட்சியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவர் இண்டிபெண்டா எம்எல்ஏ ஜெயிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு காங்கிரஸ்லயும் இருந்தாரு, ஆர்ஜேடியில இருந்தாரு, ஜேடியூல இருந்தாரு, பிஜேபியில இருக்காரு. நாளைக்கு எங்க போவார்? இன்னைக்கு பிஜேபி வலுவா இருக்குங்கிறதுனால இங்க இருக்காரு சம்ராட் சௌத்ரி. அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். ஒரு 15 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து இவங்க என்ன சொன்னா இந்த கொய்ரி குர்மி 2 பேரும் லல்லு இவரும் நிதிஷ்குமாரும் குர்மி, இந்த கொய்ரிஸ் எல்லாம் குஷ்வாஹா சொல்றவங்க. இவங்க எல்லாமே லவகுஷ் பாலிடிக்ஸ்னு அங்க பேரு இவங்களுக்கு. இந்த ராமரோட பையன் லவன் குஷன் இவங்க வம்சம், அந்த வம்சத்துல நாங்க வரவங்க சொல்லி பாலிடிக்ஸ் பண்றவங்க இவங்க. அதனால அங்க லவகுஷ் பாலிடிக்ஸ் எந்த டேர்ன் எடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நான் வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்கு. நான் இதெல்லாம் கோர்த்து ஒரு கொலஜியம், ஒரு போட்டோ கூட வீடியோஸும் முடிஞ்சதுன்னா என்ன காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து அதெல்லாம் சேர்த்து ஒரு நான் வீடியோ போடுறதுக்கு நான் உங்களுக்கு பாக்குறேன். இந்த விஷயம் பத்தி நான் இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைய அரட்டை அரங்கத்துல. நான் வந்து ஒரு இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்புக்காக அந்த விஷயங்கள் அதோட பின்னணிகள் வரலாறெல்லாம் சில கிராபிக்ஸோட நான் உங்களுக்கு அந்த 76ல எப்படி நடந்தது, என்ன பாப்புலேஷன் இருந்தது, என்ன மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு அப்படிங்கிறத அது ஒரு கவர் ஸ்டோரி போல நான் வந்து அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.